நீங்க தான் யூகிக்கிறதுல பெரிய கில்லாடியாச்சு. நீங்க எனக்கு ராசி பலன் சொல்லாம இருந்தா பத்தாது. இன்னைக்கு சந்திரனே கொஞ்சம் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. யார நம்புறது? யார நம்பக்கூடாது? எங்க தெரியுது? எங்க தெரியல? அப்படிங்கிற குழப்பம் மற்றவர்களை மிரட்டும் அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும். மிரட்டல் வீரன், மிரட்டல் வீராங்கனைங்கிற பெயர். அநியாயத்தை பார்த்தா பொங்கணும், அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கணும், தட்டி தூக்கணும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 5ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது மிக விரைவில். இன்னும் சிறிது காலம் என்னுடைய ஆப்புக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு நம்ம நேயர்களுக்காக உண்டு. அருமையான ஜோதிட குறிப்புகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம், விளக்கங்கள், ஆகா கண்களுக்கு மிக அற்புதமான ஒரு விருந்தாக அமையக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் எல்லாமே உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில் உங்கள் உள்ளம் கைகளில். இன்னைக்கு சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல இரவு 9 மணி 9 நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சப்தமி திதி அதிகாலை 4 மணி 21 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமேல் இன்னைக்கு நாள் முழுதுமே அஷ்டமி திதி. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடங்கள் முதல் 11 மணி 45 நிமிடங்கள் வரை. மாலை 4 மணி 45 நிமிடங்கள் முதல் 5 மணி 45 நிமிடங்கள் வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1 மணி 45 நிமிடங்கள் முதல் 2 மணி 45 நிமிடங்கள் வரை. இரவு 7 மணி 30 நிமிடங்கள் முதல் 8 மணி 30 நிமிடங்கள் வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பிற்பகல் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நீங்க வேற ஆரம்பிக்கும் போதே அஷ்டமின்ட்டீங்க. வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி. எந்த நல்ல காரியம் பண்ண வேணாம், எந்த குடுக்கல் வாங்கலும் வச்சுக்க வேண்டாம், அமைதியாக இருப்பது உத்தமம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிக்கிட்டீங்க. இன்னைக்கு நாளே பிளாக் பண்ணிட்டீங்க. ஏறக்குறைய எல்லா ராசிக்குமே இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாதிரில இருக்கு. சந்திரனுக்கு இன்னைக்கு அஷ்டமி திதி, வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி. அத்தனை ஸ்லாக்கியங்கள் கிடையாது, அத்தனை சந்தோஷம் கிடையாது, வளர்ச்சி கிடையாது. அப்போ நம்ம இன்னைக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமா? வேண்டாம். பேசாம சிவனே என்று இருப்பது நல்லது. அந்த சிவனே கையில சங்கு வச்சிருக்கார். அந்த சங்கு சப்தம் அவருக்கும் ரொம்ப பிடித்தமானது, ராகு பகவானுக்கும் ரொம்ப பிடித்தமானது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, சார் சந்திராஷ்டமமாக இருக்கே, அஷ்டமி திதின்னு வேற சொல்லிவிட்டீங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், அந்த மணிசங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன்னு நாகம் சொல்லுது. அந்த சிவபெருமான் கழுத்தில் இருக்க நாகத்துக்கும் அந்த சங்கு சப்தம் ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது. இப்படி இந்த வலம்புரி சங்கு அத்தனை சிறப்புக்குரியதா? அந்த சப்தத்தை நான் இன்னைக்கு கேட்டால் போதுமா? அந்த சங்கை கையில் எடுத்து அந்த சங்கினுடைய சப்தத்தை கேட்டால் போதுமா? என் பூஜை ரூமில் வலம்புரி சங்கு இருக்கணுமா? எத்தனை சங்கு இருக்கணும்? நான் எத்தனை ரூபாய்க்கு வாங்கட்டும்? அதெல்லாம் உங்களுடைய பிரியத்தை பொறுத்தது, விருப்பத்தை பொறுத்தது. அப்படி வலம்புரி சங்கு இல்லை அப்படின்னா ஒரு வலம்புரி சங்கு ஆர்டர் கொடுங்க. இந்த வலம்புரி சங்கினுடைய பெருமையும் மகத்துவத்தையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற நாளாக நம்ம நேயர்களுக்காக அமையும். நம்ம அன்புக்குரிய நேயர்கள், பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இந்த வலம்புரி சங்கு எடுத்துக்கங்க. நீங்கள் வேற வலம்புரி ஜான்னு நினச்சிக்காதீங்க, அவரு பேச்சாளர். இது வலம்புரி சங்கு, அது அத்தனை பெருமைக்குரியது நம்மளுடைய ஜோதிட பரிகாரத்தில். இந்த வலம்புரி சங்குங்கிறது சுபிக்ஷத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்திராஷ்டமத்தையும் உங்களுக்காக, சந்திராஷ்டமத்தின் பாதிப்பையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குங்கிறத சொல்ல முடியும். நம்ம நேயர்கள் யாராவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமா ஸ்கை ப்ளூ, இண்டிகோ ப்ளூ, டார்க் ப்ளூ, எனி ப்ளூ சார். ப்ளூ மார்னிங்கா சார்? சார் ப்ளூ காஃபியா சார்? ப்ளூ டீயா சார்? ப்ளூ டிஃபனா சார்? ஆமாங்க, ஆமாம். இன்னைக்கு நாள் வேற சந்திராஷ்டமம். இதையும் தாண்டி நீங்கள் போட்டிருக்க சொக்கா ப்ளூவில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது.
கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த சந்திராஷ்டமம் பத்தாததுக்கு அஷ்டமி திதி வேற. அச்சோச்சோ சார், நீ வேற அதை பயமுறுத்துற மாதிரியே சொல்றியே சார். இல்லைங்க, அஞ்சுவது அஞ்சல் பேதமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நம்ம பயப்படணும். நாளும் கோளும் என் செய்யும் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். சார் நீ ரொம்ப விவரமான ஆள் சார், உங்ககிட்ட பேசினா நிறைய விவரம் தெரியும் போல இருக்க. இந்த சனி வக்ரகதி பயிற்சி அதற்கான வீடியோ ஐபிசி பக்தி சேனலில் கொடுத்துட்டேன். அது நேற்றுக்கு டெலிகாஸ்ட் ஆகிடுது. தயவுசெய்து நம்ம அன்புக்குரிய நேயர்கள் சனி வக்ர பயிற்சியை பார்க்கணுன்னா ஐபிசி தமிழ் பக்தி அப்படிங்கிற சேனலில் பாருங்கள். என்னுடைய பிரத்யேகமான இன்டர்வியூ 2 ராசி பலன் நிகழ்ச்சியாக வந்திருக்கு. மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் ஒரு ராசியும், திருப்பி துலாத்துலேருந்து மீனம் வரைக்கும் மீதி இருக்க ராசிகளுக்கும் 2 வீடியோவாக வந்திருக்கு. நம்ம நேயர்கள் அதை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்களும் அந்த நிகழ்ச்சியிலேயே நான் சொல்லிட்டேன். இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த வளம்புரி சங்கு பரிகாரமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, ஈவன் எல்லா நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட, நாட் நெசசரிலி உத்திரட்டாதி, ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த வளம்புரி சங்கின் பெருமையும் மகத்துவத்தையும் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராசிரமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். இன்றைக்கு நாள் சுபிக்ஷமாக இருக்கும். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை, சார் என்ன சார் ஒரே குறைங்கிற கரைங்கிற, அப்போ ஏதோ குறை உள்ள நாளாக இன்றைக்கி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தான் யூகிக்கிறதுல பெரிய கில்லாடியாச்சு. நீங்கள் எனக்கு ராசி பலன் சொல்லாமல் இருந்தால் பத்தாது. அப்போ எதிரியினுடைய பலம் சற்று அதிகரித்து இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய குறைகள் பேசுவாங்க, உங்களோட குறைகளை எடுத்து சொல்லுவாங்க. மூச்சு வாங்கும், மேலே கீழே, அப்ஸ்டேர்ஸ் சார், டவுன்ஸ்டேர்ஸ் சார், நம்மளை அலைய விடுறது உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு. இன்றைக்கி சந்திரனே கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எங்கே தெரியுது எங்கே தெரியல அப்படிங்கிற குழப்பம் பெரிய அளவுக்கு இருக்கும். மேஷராசி நேர்களே, குழப்பத்துடன் இன்றைய நாள். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், வரலாறு மிக முக்கியம் அமைச்சரேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய நிலைப்பாடு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய அடக்கமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக யாருக்கும் வராது. அதே மாதிரி அடுத்து வருவது என்னன்னு உணர்ச்சி வசப்படாமல் யூகிக்க வேண்டிய தருணங்கள். சற்று காரிய தடைக்கு அப்புறமேல் காரியங்கள் ஜெயமாகும். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். அரசாங்க விஷயம், ராஜாங்க சமாச்சாரங்கள், இந்த ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, பால் கார்டு, ஆமாம் இதை வேற கேட்குறாங்களாம் அப்படின்னு இந்த வட்டி வரி வாய்தா, இந்த ஜனவரி பிப்ரவரியை தவிர்த்து மீதி இருக்கிறதுக்கெல்லாம் வரி போடுறாங்களாமே, இந்த வருமான வரி வேற நெருக்குதே அப்படின்னு, இந்த வருமான வரி ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் வேற நெருக்குதேங்கிற தவிப்பு இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிற முனைப்பு. வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, என் கேள்விக்கு பதில் என்னாச்சுன்னு கேட்க வேண்டிய தருணங்கள். அப்போது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது பயங்கர டெரராக இன்றைக்கி இருப்பீங்கன்னா பாருங்களேன். சார் நீங்கள் சும்மா என்னை கிண்டல் அடிக்காதீங்க சார், உண்மையிலேயேங்க இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன், என்ன கம்பீர் இல்லைங்க, அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச்சுங்க. ரொம்ப கம்பீரமாக, முகம் பிரகாசமாக அடுத்தவர்களை மிரட்டும் அளவுக்கு இன்றைக்கி நாள் இருக்கும். மிரட்டல் வீரன், மிரட்டல் வீராங்கனைங்கிற பெயர் உங்களுக்காக இன்றைக்கி கிடைக்கும். உங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்காக பணிபுரிபவர்கள், உங்களுடன் பணிபுரிபவர்கள், உங்கள் சிநேகிதிகள், உங்களுடன் இருப்பவர்கள், நீங்கள் சொன்னால் சரிங்கன்னு எதிர்த்தே இன்றைக்கி பேச மாட்டாங்க. சார் அப்படியா சார், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், பிராண்டட் ஐட்டம்ஸ், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. மாலை நேரத்தில் பாருங்கள், ஒரு கெத்தான ஒரு விருந்து அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மறந்துட்டேன், ஆஹா இந்த இதை மறந்துட்டேனே, அதை மறந்துட்டேனே, இன்றைக்கி வேறு முக்கியமான விஷயம் இருக்கே அதை மறந்துட்டேனே அப்படின்னு காலையில் ஒரு கிளம்பி போகும்போது ஒருத்தவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்திடுவாங்க. சார் ஞாபகப்படுத்திடுவாங்களா சார்? கண்டிப்பாக அதை நான் நம்பி இருக்கலாமா? ஒரு முக்கியமான விஷயத்த இந்த விட்டுட்டிங்களாம் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஞாபகப்படுத்த வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஓடு உடியா இந்த வந்துக்கிட்டே இருக்கேன், இந்த வந்துட்டேன், இந்த கிட்டத்தில் வந்துட்டேன், இந்த பக்கத்தில் வந்துட்டேன், இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இந்த அறிவிப்புடன் வந்துக்கிட்டே இருக்கேங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் 10 மெசேஜ் வந்துடும்.
எரிச்சலாக இருக்குது அப்படின்னு. நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்தில் 4 இடத்துல இருக்கிறதுக்கு? என்னங்க பண்ணுறது? நம்பிக்கை நட்சத்திரம் ஆயிட்டோம், நம்பிக்கை வீரர் ஆயிட்டோம், நம்பிக்கை வீராங்கனை ஆயிட்டோம். அப்போ நம்மளை நம்பி தானே நிறைய பேர் இருக்காங்க. இந்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டிய தருணம். இந்த நம்பிக்கை வச்சுட்டாங்கங்கிறதுக்காகவே சிலதெல்லாம் செய்ய வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு நம்பிக்கையை கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்க சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை, ஐயா செய்கிறது தான் சொல்வேன், சொல்கிறது தான் செய்வேன், என்கிட்ட எக்ஸ்ட்ராலாம் கேட்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா காசெல்லாம் போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் கேட்கக்கூடாது. தென் நியாய விலைக்கடை அநியாய விலைக்கடையை பார்த்தா பொங்கணும், அநியாயத்தை பார்த்தா பொங்கணும், அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கணும், தட்டி தூக்கணும். எல்லாம் புரியுது. ஆனால் நாளினுடைய அமைப்பு அப்படி இருக்கணும்ல ஃபேவராக. எல்லாம் நியாய விலை கிடைக்கும், அநியாய விலை கிடைக்கும். என்ன வித்தியாசம்? என்ன அநியாயமாக விலை சொல்கிறீங்க? என்ன அநியாயமாக பேசுகிறீங்க? இப்படி அநியாயமான நபரை கடந்து வர வேண்டிய அமைப்பு. இவ்வளோ அநியாயமாயா பண்ணுவீங்க அப்படின்னு இந்த அநியாயத்தை பற்றி பேசுகிறதும் அதர்மத்தை பற்றி சொல்கிறதும் இது இது இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி தர்ம விளக்கம், தர்ம உரை, தர்ம துறையாக வாழ வேண்டிய நிலை, தான வீரனா கர்ம வீரனா ஒரு பிரமாதமான தர்மத்தை பண்ண வேண்டிய நிலை, தர்ம உரையை சொல்ல வேண்டிய நிலை, தர்மத்தை எடுத்து பேச வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். தர்ம வீரனாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நானும் தர்மத்தோடு இருப்பேனா, எனக்கும் இந்த தான தர்மம்லாம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தர்ம வீரனாக வலம் வர வேண்டிய அமைப்பு. அடடடா எங்க இந்த டிப்ஸு, இந்த எக்ஸ்ட்ரா பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு இப்படி கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை. இதை விட என்னென்னா கல்வி தானம், அறிவு தானம், வித்தை தானம், உங்கள் அனுபவத்தை ஷேரிங் அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி தானா இன்றைக்கி பார்த்துக்கங்களேன். அந்த பங்கு சந்தை அப்படி இயங்குகிறது, இந்த நாட்டில் இது இப்படி இருக்கிறது, அங்கே அது அப்படி இருக்கிறது, நம் நாடு மட்டுமே இப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த நம் நாட்டை பற்றி பேச வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அன்பேவான்னு வேற சொல்லிட்டேன். அப்போ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், ராணியின் பார்வை ராஜாவின் பக்கம்னு தானே நான் சொல்லணும். கணவன் மனைவி உறவு இடையே அவ்வளவு அந்யூன்யங்கள், அவ்வளவு சந்தோஷமான தருணங்கள், எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். இருந்த வம்பு வாதங்கள் அதிருப்திகள் மறைஞ்சு போயிடும். இந்த மறக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், மன்னிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அட விடுப்பா அப்படின்னு ஒதுக்க வேண்டிய தருணங்கள். மனசில் இருந்த பாரங்கள், கஷ்டங்கள், அடுத்தவர்கள் செய்த விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இன்றைக்கி கன்னிராசி நேயர்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்டம்ப்ட் இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷுன்னு தான் ஃப்ரெஷ்ஷான மில்க்கு, ஃப்ரெஷ்ஷான கேர்டு, அதாங்க தயிர், இந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷான உணவு உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு. சார் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா சார்? நீங்களே இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புத்திசாலித்தனமும் கெட்டிக்காரத்தனமும். இன்றைக்கி மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன அர்த்தம்னா, நான் ஒரு செக் வைக்கிறேன், மாலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் லோல் படுவீங்க, ஒரு பெரிய ஒரு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சார் ஒரு முடிவுக்கே வர முடியல சார், யாரை நம்புறதுன்னு தெரில, வெயிட்டிங்காகவே இருந்தேன், ஒரு அக்ரஷன் இருந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு மிகப்பெரிய மனப்போராட்டம் இன்றைக்கி மாலை நேரம் வரைக்கும் இருக்கும். நம்பலாமா, நம்ப வேண்டாமா, இல்லை என்ன தான் செய்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு குழப்பமும் தவிப்பும் இருக்கும். ஆனால் மாலை நேரத்தில் பாருங்கள், அந்த சந்தோஷமான செய்தி உங்களை திக்குமுக்காட வச்சிடும். அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும்ங்கிற சந்தோஷம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் செலவு தான், விரயம் தான். அவுட் கோயிங்கை பற்றி கவலைப்படுற ஆளாக நம்ம இன்றைக்கி பாருங்கள், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ, ஓலா இல்லை உபேர், ஏதோ ஒரு விரயம்ங்கிறது அடுத்தவர்களுக்காக செய்து கொடுக்குற மாதிரி ஒரு நிலை ஆகிடும். என்னதான் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா 100 ரூபா கேட்குறாங்க. இந்த கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்க. கடமையை மீறி செஞ்சாங்கன்னா தானே லஞ்சம் அப்படின்னு. இன்றைக்கி கடமையை மீறி செய்கிற ஆளை நீங்கள் பார்ப்பீங்க. கடமை வீரர், கடமை வீராங்கனைங்கிற பேர்லாம் உங்களுக்கும் இருக்கும். அப்போ ஆன் டயத்துக்கு டியூட்டி, சின்சியர் குட்டியாக இருப்பீங்கன்னா பாருங்களேன், எல்லாமே கரெக்டாக அப்படி பொறுப்புள்ள பிள்ளையா சின்சியராக இருக்க வேண்டிய அமைப்பு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, என்ன சின்சியாரிட்டிப்பா, என்ன பொறுப்புள்ள பிள்ளையாக இருக்கீங்க, சொன்ன சொல் தட்டாத பிள்ளையா விருச்சிக ராசி நேயர்கள் இருக்கீங்களேங்கிற பெயர் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க, அச்சோ வண்டிக்கு லேட் ஆகிடுச்சு, அச்சோ அங்கே லேட் ஆகிடுச்சு, இவங்க ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க, கோவிலில் இது சொல்லியிருந்தாங்க, அங்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போவே லேட்டுங்கிறது இருக்கும். இந்த ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வண்டி,
ஸ்கூலுக்காக போகிற விஷயம், ஆட்டோ புக் பண்ணுது. ஐயோ ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்களே, அச்சச்சோ வர சொல்லிட்டனே அப்படின்னு. இந்த வர சொல்லிட்டனே, இந்த நிற்க சொல்லிட்டனே அப்படின்னு, இந்த நேங்கிறதெல்லாம் இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதை கூடி லேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க. அறக்க பறக்க டென்ஷன் இருக்கும். லாஸ்ட் மினிட் ரஷ், லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கே பெருமூச்சு விட வேண்டியதாக இருக்குது. இந்த மனசாட்சி, விசாலாட்சி இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ சார் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறேன். ஒரு பொய்யவாவது இன்னைக்கு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி. அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து. அப்போது இந்த காதலுக்கு மரியாதை இல்லை, அது அவர் நடித்த படங்க. இன்றைக்கி உங்களுக்கு மனைவிக்கு மரியாதை, கணவனுக்கு மரியாதை, மாமனுக்கு மரியாதை, உறவுக்கு மரியாதை, புரோட்டோக்கால், ப்ரொசீஜர்ஸ். இது இப்படி தான். அடடா நம்மளை விட அவங்க ஒரு இது அவங்கக்கிட்டேருந்தே அழைப்பு வந்துருச்சு, அவரே கூப்பிட்டுட்டாரு, அவரே பேசிட்டு ஆமாண்ணே இல்லைண்ணே இருக்கட்டும்ண்ணே பார்த்துக்கலாண்ணே. கொஞ்சமாவது நடிச்சு தான். அடங்கப்பா மகர ராசி நேர்களே நடிக்க மாட்டீங்களான்னு. இன்றைக்கி மகர ராசி நேர்கள் மகா நடிகன். அடடா டைட்டில் காலிலே போடலாம் போல இருக்கே. மகர ராசி நேர்கள் மகா நடிகனாக ஆக வேண்டிய தருணம். நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. கூச்சம்லாம் பார்க்கக்கூடாது. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மகர ராசி நேர்களே காரியம் பெருசு. மகா நடிகனாக நடிச்சிடுங்க. சரண்டர் ஆகிடுங்க. சரண்டர் ஆன மாதிரி நடிக்கவாவது கற்றுக்கங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கட்டம், திட்டம், சட்டம் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது. ஆமாம் சார் எல்லாமே கரெக்டாக ஆனால் அந்த பிளான் சரியாக போகுதாங்கிறதுல தான் கேள்வி. இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இடிக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங் இன்றைக்கி போட்ட பிளான் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தோட பலன். சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் சார், நீங்கள் வேறு நீ அஷ்டமின்ட்ட ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்ட, நான் வேறு அங்கே போகலான்ட்டு இருந்தேன், முக்கியமான விஷயம்லாம் ஏதாவது பண்ணட்டுமா வேணாமா இல்லை லீவ் விட்டுறட்டுமா, நீ சொன்னீங்கன்னா நான் லீவ் விட்டுறேன் அப்படின்ட்டிங்கன்னா பிரேக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய பிரேக்கு, ஒரு லீவு. எஸ்கேபிசம் அப்படிங்கிறது இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். எஸ்கேப் ஆகணுமா, பெரிய கண்டம் ஏதாவது காத்து இருக்கா, இல்லை சங்கடம் ஏதாவது காத்து இருக்கா? ஆமாம், பெரிய வம்போ ஒரு சங்கடமோ உங்களுக்காக பிற்பகலில் காத்திருக்கு. வாய் பேசிடாதீங்க, மௌனமாய் இருத்தல் நல்லது. மௌன குரு, மௌனம் சம்மதம், மௌன ராகம், மௌனம் பேசியதுன்னு மௌன குருவாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. அஷ்டமி திதி வேறன்னா பார்த்துக்கங்களேன். நீ வேற அதை ஏயா இவ்வளோ த்ரில்லிங்காக சொல்கிற. அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. உங்களுடைய உண்மை, உழைப்பு, உயர்வு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். மூஞ்சிக்கு நேரம் எதாக இருந்தாலும் பேசுங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி தொலைஞ்சிருங்க அப்படின்னு. ஒரு சின்ன அப்செட் இருக்கும். உங்களை பற்றின விமர்சனத்தை தாங்கிக்க கொள்ள முடியாத தருணங்கள் இருக்கும். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேங்கிற தருணம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒரு தவிப்பு, ஒரு ஏமாற்றம். ஆமாம் சார் ஆமாம் சார், இந்த கையளவு மனசில் கடலளவு ஆசை. அதில் பாருங்கள் சட்டுன்னு மூஞ்சியை பார்த்து சொல்லிட்டாங்க, சட்டுன்னு முகத்தை பார்த்து சொல்லிட்டாங்க, நேருக்கு நேராக பேசிவிட்டாங்க அப்படின்னு. கொஞ்சம் பாலிஷாக சொல்லலாம், டீசெண்டாக சொல்லலாம். இப்படியா இன்டீசெண்டாக இருப்பான் மீனராசி நேர்களே. இன்றைக்கி இன்டீசெண்டாக இருக்கிற ஆளை கடந்து வர வேண்டிய அமைப்பு, உங்கள் தகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கடந்து வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கான சோதனைகள், பரிசோதனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒரு 2 இடத்துலையாவது ஒரு என்ட்ரி போட்டு டீட்டெயிலெலாம் எழுதி நானே கையெழுத்து போடணுமா, இன்னும் டிஜிட்டலுங்கிறாங்க. டிஜிட்டல்லாம் இன்றைக்கி இல்லையா, எல்லாம் அனலாகாக போயிடுச்சா, எல்லாம் கையில் தான் எழுதணுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்திப்பையோ ஒரு முக்கியமான விஷயத்தையோ தள்ளி போட்டு பேச வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.